Hi Manidas and Mandis, welcome to Mukai Academy. TNTET paper 1 and paper 2 TNPSC கான மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ட் 3 பார்க்கலாம். கேள்வி எண் 19. அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15,200க்கு வாங்குகின்றார். இதனை 20% நட்டத்திற்கு விற்றார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன? நம்மளுக்கு கிவன் என்னங்க கொடுத்துருக்குறாங்க? அருண் வந்துட்டு ஒரு கலர் டிவியை வந்துட்டு 15,200 வாங்குறாரு. அப்போ அந்த டிவியோட அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 15,200 ரூபாய். அதை 20% நட்டத்திற்கு 20% லாஸ்க்கு அவர் வித்துறாரு. அப்போது அந்த தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன? செல்லிங் ப்ரைஸ் என்ன? இதுதாங்க கேள்வி. நம்மளுக்கு லாஸ்ட் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டால், தட் மீன்ஸ் நட்ட சதவீதமும் அடக்க விலையும் கொடுத்துட்டு விற்பனை விலை கேட்டால் அதோட ஃபார்முலா என்னங்க? 100 மைனஸ் நட்ட சதவீதம் டிவைடட் பை 100 இன்ட்டு அடக்க விலை, 100 minus loss percentage divided by 100 into cost price. So போடுங்க ஃபார்முலாவில் 100 minus loss percentage எவ்வளோ? 20. So 20 divided by 100 into அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 15,200. இப்போ 100லேருந்து 20 கழிச்சிங்கன்னா 80 divided by 100 into 15,200. இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஒரு 0க்கு ஒரு 0 போட்டுக்கலாம். தென் 8 into 152 போட்டிங்கன்னா 8 2 16 6 மிச்சம் 1, தென் 8 5 40, 41 41க்கு 1 மிச்சம் 4, 1 8 8 4 12, அவ்வளோதாங்க. ஸோ விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோங்க சொல்கிறாங்க? 12,160 ரூபாய் சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 20. பிரியா ஒரு மைக்ரோவேவ் ஓவனை ரூபாய் 13,500க்கு வாங்குகின்றார். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை 13,500 ரூபாய். இதனை 12% நட்டத்திற்கு விற்றார். அவங்க வந்துட்டு லாஸ்ட் பர்சன்டேஜ் 12% கொடுத்துட்டாங்க. அதன் விற்பனை விலை என்ன? செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்னங்க? செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். விற்பனை விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நட்ட சதவீதம் டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை. போடுங்க ஃபார்முலாவில் 100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 12. அப்போ 100 மைனஸ் 12 டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 13,500. அப்போ 100லேருந்து 12 கழிங்க. 100லேருந்து 12 கழிச்சிட்டிங்கன்னா 88. அப்போ 88 டிவைடட் பை 100 இன்டூ 13,500ன்னு வரும். இதுலேயும் 2 0க்கு 2 0வை கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் 88 இன்டூ 135ன்னு இருக்கும். இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா 11,880 ரூபாய் வரும். இதுதாங்க விற்பனை விலை. அடுத்து கேள்வி எண் 21. 10 பொருட்களின் வாங்கிய விலை. 10 பொருட்களின் வாங்கிய விலை அப்படின்னா என்னங்க? 10 பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை வந்துட்டு 12 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். 12 பொருளோட செல்லிங் ப்ரைஸ்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களே நட்ட சதவீதம்னு சொல்லிட்டாங்க. அப்போ போடுங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன? விற்பனை விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நட்ட சதவீதம் டிவைடட் பை 100 இன்டூ அடக்க விலை. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? நட்ட சதவீதமும் அடக்க விலையும் கொடுத்துட்டாங்கன்னா விற்பனை விலை கண்டுபிடிச்சோங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? 10 பொருட்களின் வாங்கிய விலை அடக்க விலை கொடுத்துருக்குறாங்க. 12 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். அப்போ காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நட்ட சதவீதம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்டூ 100. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். நட்டம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். 10 பொருட்களின் வாங்கிய விலை. அப்போ 10 பொருட்களின் காஸ்ட் ப்ரைஸ் 12 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்போது 10 பொருட்களை வாங்கி 12 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம்ங்கிறாங்க. இதில் அவங்களுக்கு லாஸ் தாங்க ஏற்பட்டிருக்கும். அப்போ 12ல் 10 கழிச்சிட்டிங்க அப்படின்னா மிச்சம் 2 வருங்களா? அப்போ நட்டம் எவ்வளோ? 2 தான். இந்த இடத்துல இப்படி எழுதிக்கலாங்க. 10 பொருட்களின் வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 12 பொருட்களின் செல்லிங் ப்ரைஸுக்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ இதை அப்படியே மாற்றுங்க. எப்படி மாற்றலாம்? காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது? இந்த 10 அந்த சைடு கொண்டு போங்க. 12 பை 10ன்னு வந்துடுங்களா?
12/10. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டால் 12, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 10. இப்போ ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நட்டமுக்கு 12லேருந்து 10 கழிச்சிருங்க, மிச்சம் 2 கிடைக்கும். பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோங்க 12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 12 × 100 அப்படின்னு போடுவோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 2 இதை கேன்சல் பண்ணோம்னா 6 12, இதை கேன்சல் பண்ணோம்னா 2 6, இதை கேன்சல் பண்ணோம்னா 52 3, மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா 3 3, மிச்சம் 2 வரும். 6 3 18, மிச்சம் 2 வரும். அப்போ 2/3. அப்போ 16 2/3% அப்படிங்கிறது தாங்க இதோட ஆன்சர். நட்ட சதவீதம் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 16 2/3% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 22. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே குறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1500 ரூபாய். இதை எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா ரூபாய் 1350க்கு விற்கிறாங்க. தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னங்க? தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100. அவ்வளோதாங்க. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100. தள்ளுபடினா இங்கிலீஷில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு வைப்போங்களா? இதுவே லாப சதவீதமாக இருந்ததுன்னா லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. நட்ட சதவீதமாக இருந்தால் நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. அப்போ லாபமும் நட்டமும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? அடக்க விலையின் மேல் கணக்கிடப்படுகிறது. தள்ளுபடி எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? குறித்த விலையின் மேல் கணக்கிடப்படுகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு வர கொஸ்டின்ஸுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தள்ளுபடி எவ்வளோங்க சொல்லியிருக்கிறாங்க? 1500 குறித்த விலை வச்சு 1350க்கு விற்றுருக்குறாங்க. அப்போது 1500ல் இருந்து 1350 மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னா 150 கிடைக்கும். 150 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்க? 1500 இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 15 15, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 15, அந்த 0க்கு 0. அப்போ தள்ளுபடி சதவீதம் எவ்வளோங்க சொல்லியிருக்கிறாங்க? 10% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 23. ஒருவர் ரூபாய் 3500 என்று குறிப்பிடப்பட்ட ஒரு குளிரூட்டியை ரூபாய் 2800க்கு வாங்கினார். கொடுக்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் என்ன? 3500 போட்டிருந்த ஒரு குளிரூட்டி, ஒரு ஏசின்னு வச்சுக்கலாங்க. 3500 போட்டிருந்த ஒரு ஏசியை 2800 வாங்குறாருன்னா தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபார்முலா என்ன? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ இதில் டிஸ்கவுண்ட் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? 3500லேருந்து 2800 கழிங்க. 3500ல் இருந்து 2800 கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். அப்போ 3500ல் 2800 போயிடுச்சுன்னா 0க்கு 0 0க்கு 0, 5ல் 8 போகாது, பக்கத்தில் ஒன்று வாங்கினா 15, 15ல் 8 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 7, அங்கே 2 தான் இருக்கும். ஸோ 0 தான் வரும். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோங்க கிடச்சிருக்குது? 700 கிடச்சிருக்குது. அப்போ 700 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்க? 3500 இன்ட்டு 100. அவ்வளோதாங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 7, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 35, 5 5, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 10, 0க்கு 0. அப்போது எவ்வளோங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடச்சிருக்குது? 20% அப்படிங்கிறது தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அடுத்து கேள்வி எண் 24. ஒரு சாப்பாட்டு மேசை 20% தள்ளுபடியில் ரூபாய் 16,000க்கு விற்கப்படுகிறது. அதன் குறித்த விலை என்ன? என்னங்க கேட்டிருக்கிறாங்க? நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட ஃபார்முலா என்ன? நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ், ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதுக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலாஸ் படிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஃபார்முலாவை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ என்ன ஃபார்முலா? குறித்த விலை ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் இன்டூ விற்ற விலை. இங்கிலீஷில் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். அப்போ 100க்கு 100 டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோங்க? 20% சொல்லியிருக்கிறாங்க. இன்டூ விற்ற விலை எவ்வளோங்க? 16,000. 100 டிவைடட் பை 100ல் 20 போயிடுச்சுன்னா மிச்சம் 80. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 8 இருக்குது. ஸோ எட்டா வாய்ப்பாட்டில் அடிங்க. 2 8 16, ஒரு 0 2 0 போட்டாச்சு. இப்போ 100 × 200 இருக்குது. இதில் ஒரு 2
2 0 அதில் ஒரு 2 0. ஸோ 4 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 2 அவ்வளோதாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்க கிடைக்குது? 20,000 கிடைக்குது. அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 25. ஒரு புடவை 20% தள்ளுபடியில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. 20% டிஸ்கவுண்ட்டு ரூபாய் 3680க்கு விற்கப்படுகிறது. செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. எனில் அதன் குறித்த விலை என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்னங்க? மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். குறித்த விலை ஈக்குவல் டு 100/100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் இன்டூ விற்ற விலை. அவ்வளோதாங்க. இப்போ சம போடுங்க. 100/100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன? 20. ஸோ 20 இன்ட்டு 3680. 100 டிவைடட் பை 100ல் 20 போயிடுச்சுன்னா மிச்சம் 80 இன்ட்டு 3680. இதை கேன்சல் பண்ணுங்க. 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் அடுத்து 8ல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னங்க வரும்? 4 8 32, மிச்சம் 4 இருக்கும். 6 8 48. அப்போ 100 இன்ட்டு 46 போட்டோம். 46க்கு 46, 2 0க்கு 2 0. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்க கிடைக்குது? 4600 ரூபாய் கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 26. ஒரு புத்தகத்தின் மீது அதன் விலை ரூபாய் 450 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு புத்தக கண்காட்சியில் கடைக்காரர் அப்புத்தகத்தின் மீது 20% தள்ளுபடி கொடுக்கிறார். எனில் அப்புத்தகத்தின் விற்பனை விலை என்னங்க கேட்டிருக்கிறாங்க? குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொன்னது குறித்த விலைங்க. அப்போ குறித்த விலை 450 ரூபாய், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20%. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன? விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? விற்பனை விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை 100 இன்டூ குறித்த விலை. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதில் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ? 20. அப்போ 100 மைனஸ் 20 டிவைடட் பை 100 இன்டூ 450. 100ல் 20 போயிடுச்சுன்னா மிச்சம் 80. 80/100 இன்டூ 450 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் 8. 8 இன்டூ 45 இருக்குது. 8 40க்கு 0, மிச்சம் 4. 8 4 32, 32 4 36. அப்போது விற்பனை விலை எவ்வளோ கிடைக்குது? ரூபாய் 360 ரூபாய் கிடைக்குது. அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 27. ஒரு உடையின் பட்டியல் விலை 220. பட்டியல் விலைனா மார்க்கெட் ப்ரைஸுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20%. எனில் அதன் விற்பனை விலை என்ன? செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபார்முலா எடுங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விற்பனை விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை 100 இன்டூ குறித்த விலை. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20 டிவைடட் பை 100 இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் 220. 100ல் 20 போயிடுச்சு, 80. 80/100 இன்டூ 220. அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல். 8 இன்டூ 22 போட்டிங்க அப்படின்னா 8 2 16க்கு 6, மிச்சம் 1. 8 2 16, 16 + 1 17. அப்போ விற்பனை விலை எவ்வளோங்க கிடைக்குது? 176 ரூபாய் கிடைக்குது. அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். கேள்வி எண் 28. தள்ளுபடி சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படும்? குறித்த விலையின் மேல் தான் கணக்கிடப்படும். மார்க்கெட் பிரைஸ் மேலே தான் கணக்கிடப்படும். லாபமும் நட்டமும் எதன் மேல் கணக்கிடப்படும் அப்படின்னா அடக்க விலையின் மேல் கணக்கிடப்படும். தள்ளுபடி சதவீதம் எதன் மேல் கணக்கிடப்படும் அப்படின்னா குறித்த விலையின் மேல் கணக்கிடப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.